தமிழிலிருந்து நாம் அறியலாம். தமிழர் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்ட பின் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தற்பொழுது மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. குறிப்பா நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டிற்கு 5 தலைநகரங்கள் அமைக்கப்படும், குடியரசுத் தலைவரை மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய விதத்தில் வலியுறுத்தப்படும், அது போன்ற பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? இதெல்லாம் அவரு தன்னிச்சையா தான் தோன்றமா அவர் பாட்டு பேசிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் இந்திய அளவுல முன்னெடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சட்டமன்றத்துல கூட பலம் பெறாத ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. ஒரு எம்எல்ஏ கிடையாது. இன்னும் பல 234 தொகுதி இருக்குன்னா 200 தொகுதியில அவர் டெபாசிட் கூட பெறது கிடையாது. ஆனா பேசுறாங்க அப்படின்னோம்னா இது என்னன்னு சொல்றது? ரெண்டாவது, இவருடைய அரசியல் கட்சியை வளரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இவர் செயல்படுத்தவே இல்லையே. ஒரு மாற்றம் சொல்லிக்கிட்டு 2016 இருந்து அவர் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு 11 வருஷம் ஆச்சு. என்னத்த மாற்றத்தை அவர் கொண்டு வந்திருக்காரு? அவர் சொல்லக்கூடியது ஏதாவது அன்பான சர்வாதிகார ஆட்சி முறைன்னு என்னதுங்க அது? நீங்க நினைச்சு பாருங்களேன். சர்வாதிகாரம் அப்படின்றது அடக்குமுறை. அன்பான சர்வாதிகாரம் அன்பான அடக்குமுறை. அது இவங்கெல்லாம் என்னது? இவங்கெல்லாம் சினிமாவை எடுத்துட்டு இருக்கலாம். இவங்கெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு இவங்க அரசியலுக்கு இவங்க குழப்பிட்டு இருக்கிறாங்க. ஆடு மாடு படிக்காதவர்களுக்கு கால்நடை வளர்த்தல், பேணி காத்தல் உள்ளிட்ட அரசு வேலையா எப்படி கொடுப்பாங்க? இது என்னங்க? இது தமாஷா இருக்குது. எப்படி கொடுப்பாங்க? என்ன அர்த்தம் அதுக்கு? அரசு பணின்றது என்னது? அரசு நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள், கொள்கைகள் செயல்படுத்தக்கூடியவை கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அது அரசு அமைப்பு. அங்க இருக்கிறவங்க மாடு மேய்க்கிறதெல்லாம் அப்படின்னோம்னா மாடு மேய்க்கிறவங்களுக்கு எப்படி நீ சம்பளம் கொடுப்ப? அப்ப மாட்டினுடைய வருமானம் யாருக்கு போகும்? அப்புறம் உனக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது அப்படின்னோம்னா எப்படி நீ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணுவ? எதுக்குமே பதில் இருக்காது இவங்க கிட்ட. பலருமே அரசு பணியாக அறிவித்து உழவர்களை அரசு ஊழியர்களாக மாற்றுவோம். இதெல்லாம் எப்படிங்க? அதெல்லாம் அது அரசு ஊழியர்லாம் மாத்திட்டு நீ சம்பளம் கொடுக்குற அப்படின்னோம்னா அவன் விவசாயம் பண்ண போறான். எத்தையுமே ஒரு புரிஞ்சு ஒரு அறிதல் புரிதலோட பேசக்கூடிய தான் தோன்றித்தனம். அதான் தான் தோன்றித்தனம். எனக்கு என்ன படுதோ அதெல்லாம் நான் பேசிட்டு போவேன், கேட்டுக்கங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு தானே ஒழிய இதுல அர்த்தங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இவங்களுக்கு ஒரு விஷனே கிடையாது, ஒரு பார்வையே கிடையாது, ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு பிரின்சிபலும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அன்பான சர்வாதிகாரத்துல இது பாருங்க, 60க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு மாதந்தோறும் இப்ப கொடுத்துட்டு இருக்கிறாங்களே. இதுல எவ்வளவு தூரம் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது, பட்ஜெட்ல அதுக்கு எவ்வளவு பெரிய அளவுக்கு ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்ற ஏதாவது விளக்குறாரு அவரு. இவரு ஒரு மாதிரி ஒரு விஜய் தான். விஜயனுடைய அண்ணன்னு ஒரு சொல்லிக்கிறது கரெக்டா தான் இருக்குது. அது சும்மா சொல்லி விட்டு போயிட்டாரு. அப்புறம் வந்த போது பாத்துக்கலாம். இவர் என்னைக்கு டெபாசிட் வாங்குறது, என்னைக்கு ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறது, என்னைக்கு ஒரு 138 தொகுதி 119 தொகுதி ஜெயிக்கிறது, என்னைக்கு ஒரு ஆட்சி அமைக்கிறது. சும்மா பேசிட்டு இருப்பாருங்க இவர். அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் வீண். இன்னொரு விஷயத்தையும் அவர் குறிப்பிடார். வளைஞ்சு நெளிஞ்சு போய் வெற்றி அடைவதை காட்டிலும் நிமிர்ந்து நின்று தோல்வி அடைவதே மேல் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடறதை பார்க்கிறோம். இணைப்புல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு ஐயநாதன். நிறுத்துங்க. அது என்னது வளைஞ்சு நெளிஞ்சு போறது? நீங்க எங்க வெற்றி பெற்றீங்க? அப்படியே நின்று உங்களுடைய கொள்கை ஒரு மாற்றம் அந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல. அப்புறம் வளைஞ்சு நெளிஞ்சு அப்படின்னோம்னா என்ன வார்த்தை? இதெல்லாம் சும்மா உளறல். அவ்வளவுதான்.